பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 21 நாள் ஜெபத்தின் இந்த 11வது நாளுக்காக ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை தியானிக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கிறிஸ்தவர்களுக்கு முக்கியம் முதலாவது ஜெபம், எப்பொழுதுமே ஜெபம். இரண்டாவது வேத வசனம், மூன்றாவது விசுவாசம். இந்த 3 காரியம் இருக்கணும். அதன் பிறகு அடுத்தடுத்த நற்குணங்கள், தெய்வ குணங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் இதை கேட்கிறவர்களும் பார்க்கிறவர்களும் பிரசங்கிக்கிறவர்களும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் தெளிவோடு வாழ்வதற்கு தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் படிக்கிறோம், கேட்கிறோம். இந்த 11வது நாளின் காலையில் உங்களுக்கு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? விடுதலை தரும் இயேசு. விடுதலை கொடுக்கிறவர். வேதத்துல நிறைய பார்க்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை வேற எங்கேயும் கிடைக்காது. அடிமைப்பட்ட வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை, குழப்பமான வாழ்க்கை, தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்ட வாழ்க்கை, இவைகளில் விடுதலை பெற ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நாங்கள் அனுபவித்தது, வசனத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் அதுதான். பவுலின் வாழ்க்கையில் ரோமருக்கு எழுதின நிருபத்தில்தான் தொடர்ச்சியாய் ஒரு 4 குறிப்பு படிக்கிறோம், தியானிக்கிறோம். ஒரு 8 நிமிடங்கள். ரோமர் 7:14 பாருங்கள். பவுல் என்ன சொல்லுகிறார்? மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுதான். நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். ஆண்டுடைய பிரமாணம் அது மாம்சமானதல்ல, தேவன் கொடுத்தது. அது தெய்வீகமானது, அது ஆவிக்குரிய ஒன்று. ஆனா பவுல் என்ன சொல்றார்? நான் தான் பாவம் செஞ்சேன். எனக்குள்ளதான் பாவம் நிறைய இருக்கு. ஆனா நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டேன். அதனால நான் ஆவிக்குரியவனாய் இல்லாம மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். அதனால தேவனுடைய வார்த்தைய நான் குறை சொல்ல முடியாது. எனக்குள் இருக்கிற காரியம்தான் இன்று என்னை மனுஷிகமாய் அடிமைப்படுத்துகிறது என்று குறிப்பிடுகிறார். 15 20 வரைக்கும் ரோமர் 7ஆம் அதிகாரம் 15 முதல். எப்படி எனில், எப்படி ஆவிக்குரியதா இருக்கிறது? நான் பாவத்துக்குள்ளாக எப்படி விற்கப்பட்டேன்? இப்படி பார்க்கிற வேளையில் எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே பிடிக்கல. நான் பாவத்துக்குள்ள விற்கப்பட்டேன் பாருங்க. நான் பாவத்துல கற்பம் தரிக்கப்பட்டேன். பாவத்துக்குள்ள நான் வாழ்ந்தேன், பாவத்திற்கு தள்ளப்பட்டேன். அதனால எனக்கு சம்மதி இல்லை. நான் நிறைய காரியம் செய்யறேன், நிறைய விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் செய்யறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புறத செய்யாம நான் வெறுக்கிறத தான் செய்யறேன். ஒரு மனுஷன் வெறுக்கிற காரியத்தை செய்ய மாட்டாங்களே. அவர் விரும்புகிற காரியம் நன்மைக்கு எதுவாய் இருக்கும். அப்படி நான் விரும்புறத என்னால செய்ய முடியல, எனக்கு வேண்டான்னு நினைக்கிற அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. கர்த்தருடைய வார்த்தையில குறைய சொல்ல முடியுமா? என் வாழ்க்கை தான் சரியில்லை, மற்றபடி என் தேவனுடைய வார்த்தைய நான் தவறாக சொல்ல முடியுமா? ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது.
பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த சொல்லி வந்த வார்த்தைகள்லாம் கவனிங்க. நான் விரும்புறத செய்யல. ஏன் இந்த அனுபவம்னா, நான் கடவுளை ஒண்ணு குறை சொல்ல முடியாது, அவருடைய வார்த்தைய ஒண்ணு சொல்ல முடியாது. எனக்குள் வாசமாய் இருக்கிறப்போ அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் பாவம் வாசமா இருக்கு. பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால, அதனால வாழ்க்கை தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்துல நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏற்ற நன்மை இல்லை. இருள் இருக்கிற வரைக்கும் வெளிச்சத்தின் காரியம் தெரியாது. எனக்குள்ள நன்மையே இல்லை, வாசமா இல்லைன்னு தெரியுது. நன்மை செய்யணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு. ஆனால் நன்மை செய்கிற அந்த நிலைக்கு நான் தள்ளப்படவில்லை. பாவம் தான் என்னை இழுத்துக்கிட்டு போகுது. அடிமைத்தனம் தான் என்னை அழுத்தி கொண்டு போகிறது. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையே செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப விரும்புறதனா, நான் விரும்புறேன், என்னால செய்ய முடியல, தீமை தான் செய்யறேன். மூன்றாவது காரியம், அதற்கு காரணம் என்ன? 21, 22, 23. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்று காண்கிற ஒரு பிரமாணம் இருக்கு. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். என் உள்ள சொல்லுது, பாவம் அழுத்தது, உள்ள சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. என் மனசாட்சி சொல்லுது, தேவ வார்த்தைய நான் உணர்றேன். எனக்குள் இருக்கிற உள் உணர்வு, அந்த மனசாட்சி சொல்லுது, நான் பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன். 24 சொல்றாரு. அப்ப என்ன? யார் எனக்கு விடுதலை கொடுப்பார்? நான் நிர்பந்தமான மனுஷன், பரிதாபமான மனுஷன், என்னை யார் விடுதலையாக்க முடியும் என்று கேட்டு கடைசியா சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப என் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கிறவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில விடுதலை இல்லையா? எந்தெந்த காரியத்துல விடுதலை இல்லாம கேள்வி கேட்டுக்கொண்டோம், போராடி கொண்டோம், மனம் உடைஞ்சு போய் இருக்கீங்க, கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு விடுதலை உண்டு. விடுதலை கொடுக்கிற வார்த்தை, விடுதலை கொடுக்கும் வேதம், விடுதலை கொடுக்கும் என் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையை நேசிக்கிறவர், உங்களை உயர்த்த விரும்புகிறவர். எனவே இந்த வார்த்தைகளை கேட்டு இதை தியானித்து வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில அந்த பழைய பாவ சுபாவங்கள் மாறும். ஆண்டவர் இயேசு உள்ளே வருவார், உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.